கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பெயர் இவாஞ்சலின். நாங்கள் ஈசிஐ எருக்கமா நகர் சபைக்கு போயிட்டு இருந்தோம். இங்கே மாறாத நேசர் சபை விக்டர் பாஸ்டர் கிட்ட எங்கள் அம்மா விஜய் விக்டோரியா ஆண்டி மூலியமாக தெரிஞ்சு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே இந்த சபையில் பின்னாடி ஒரு ஓலை கொட்டை அந்த வீட்டில் தான் இருந்தது. அப்போ நான் வரும்பொழுது இங்கே எனக்கு 13 வயசில் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி எனக்கு 28 வயசு. ஐயாட்ட கொண்டு வந்தப்போ நாங்கள் பழகின எங்கள் சபையில் பழகின விதம் எந்த குறிப்பும் சொல்லி ஜெபம்லாம் பண்ண மாட்டோம். ஜெபம் நிற்க வச்சா கண்ணு மூடி ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்படி பழக்கத்தில் தான் போய் நான் எது குறிச்சும் நான் சொல்லலை, நேராக நின்று ஜெபம் மட்டும் பண்ணிட்டு வந்துடுவேன். முதல்ல நான் ஐயா கிட்ட ஒரு குறித்து நான் கேட்ட ஒரு காரியம் என்னால் ராத்திரியில் லைட்டு போடாமல் என்னால் தூங்க முடியாது. இருட்டில் எனக்கு தூங்க முடியாது. எனக்கு ஏதோ பக்கத்தில் இருக்குமே, பக்கத்தில் தங்கச்சி தான் இருக்கும், ஆனால் எனக்கு தூக்கத்தில் அது ஏதோ இருக்குன்னுட்டு எங்கள் வீட்டில் லைட்டு போடலன்னா அன்றைக்கி ஃபுல்லாக தூங்காமல் கூட இருந்துடுவேன். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிற பஸ்ஸில் தூங்கிக்கிறது, இல்லை வீட்டுக்கு ஈவினிங்கில் தூங்கும், இல்லை 4 மணி வெளிச்சம் வர வரைக்கும் நான் முழிச்சு தான் இருப்பேன், தூங்க மாட்டேன். நான் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது என் தங்கச்சியும் இதே மாதிரி தூங்காமல் இருக்கிறத நான் கவனித்தேன். அப்போ நாங்கள் 2 பேரும், எங்கள் அம்மா என்னையும் என் தங்கச்சியும் கூட்டிகிட்டு ஐயா கிட்ட நிறுத்தி நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணப்போ ஐயா அந்த பயத்தின் ஆவியை கடிந்து கொண்டு எங்களுக்கு ஜெபம் பண்ணி, இன்னைக்கு ராத்திரியிலேருந்து நீ நோட் பண்ணுமா, நீ தூங்குறியா இல்லையா எனக்கு அடுத்த வாரம் சொல்லு அப்படின்னாரு. அன்னிலேருந்து இன்னி வரைக்குமே நான் ராத்திரில லைட்டு போடுங்க போடாம போங்க, நீங்க எப்படி பண்ணாலும் சார் நல்லபடியா நான் தூங்குறேன். ராத்திரியில என் தங்கச்சியும் நல்லபடியா தான் தூங்குறாங்க. எந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சுன்னா 3 மணிக்கு எங்க வீட்டுல செடி எப்படி இருக்குன்னுலாம் ராத்திரி ஏறி போய் பாக்குற அளவுக்கு கர்த்தர் அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. 2வது ஒண்ணு நல்லாயிடுச்சுன்னா அப்புறம் சந்தேகம் வந்துடும் இல்லையா. ஐயாட்ட இந்த ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் விழுறத நான் பார்த்துட்டு ஐயாட்ட போய், நீங்களா தள்ளி விடுறீங்களா இல்லை அவங்களா விழுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஐயா சொன்ன மாதிரி காலையில் இப்போ சொன்னார் இல்லையா, என்கிட்டலாம் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா நான் ஒரு வழியாக்கிடுவேன்ற மாதிரி நான் கேட்டதுக்கு, அப்படியாம்மா அப்போ தள்ளி போனேன், உன்னை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் நான் முட்டி மோதி பார்க்குறேன், நம்ம சாயவே கூடாது, நம்ம என்னானாலும் அப்படின்ட்டு நின்று பார்க்குறேன், முடியவே முடியாது. ஆண்டவர் அவரோட பிள்ளைய நான் கேள்வி கேட்டேன்னா என்னை சும்மா விடல, கீழே தள்ளிட்டு தான் அப்புறம் பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. நம்ம இப்படி ஒரு ஊழியக்காரர்கிட்ட நம்மளை அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்க, இவர்கிட்ட கத்துக்க வேண்டியதை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் ஐயா மேல நம்பிக்கை வந்தது. 2வது காரியம் இது குறித்து நான் எங்கேயுமே சாட்சி சொல்லலை. எனக்கு சிறு வயதுல இருந்து இந்த தூக்கத்துல யூரின் போற பழக்கம் இருந்தது. 16 வயசு 11th படிக்கிறேன் நான். அப்போ வரைக்குமே எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது. நைட் ஆனா டெய்லி யூரின். எங்க அம்மா பார்த்தா பாவமா இருக்கும், டெய்லி பெட்டு மாட்டி அந்த இடத்த டெட்டால் போட்டு தொடச்சி இது பண்ணுவாங்க. ஐயா கிட்ட நாங்க ஜெபம் பண்ணப்ப இவ்வளோதான், ஒரு கிளாஸ்ல 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்து அதை ஜெபம் பண்ணி என்னை இங்க குடிக்க வச்சுட்டு, எங்க அம்மா கிட்ட நீங்க ஜெபம் பண்ணி இதை கொடுங்க, இதை தண்ணி நினைச்சு குடிக்க கூடாது, இது ஏசப்பா ரத்தம் அப்படி சொல்லி என் கையில கொடுத்தாங்க. அப்படிதான் நான் நினைச்சு குடிச்சேன். அப்புறத்துல இருந்து இந்த பிரச்சனை எனக்கு நின்று போயிடுச்சு. 3வதா எனக்கு வீசிங் ப்ராப்ளம். 3 வயசுல இருந்து வீசிங் பிரச்சனை, என்னால் மூச்சு விடவே முடியாது. நாங்கள் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன ஹோமியோபதி மெடிசனும் கொடுத்தாங்க. அது ரொம்ப கிளறி விட்டுடுச்சு. என்னால் நிறைய நாள் எக்ஸாம் போக முடியாது, ஸ்கூல் போக முடியாது, ரொம்ப வீசிங்ல. நான் ஒரு கட்டத்தில் வாயை திறந்து சொல்லி, இப்படி மூச்சு விட முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு கடவுள் அந்த ஜீவனே எடுத்துடலாம், எனக்கு ஏன் இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணப்ப இங்கே திருப்பி ஐயா கிட்ட அதுக்கு ஜெபம் பண்ணப்ப, என்ன சாப்பிட்டாமா உனக்கு வீசிங் வரும் அப்படின்னு கேட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு வீசிங் வரும் ஐயா எனக்கு அப்படின்னு சொல்றேன். வீட்டுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடு, 1க்கு 2 ஐஸ்கிரீம் கூட சாப்பிடு, சாப்பிட்டுட்டு என்ன ஆகுதுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவர் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட சொன்னா. வீட்டுக்கு போய் 2 ஃபேமிலி பேக் வாங்கிக்கிட்டேன். 2 ஃபேமிலி பேக்கும் நான் மட்டுமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டு வெயிட் பண்ணேன். 1 வாரம் ஃபுல்லா வெயிட் பண்ணேன் நான். எனக்கு வீசிங்கும் வரல. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் வீசிங்காக நான் ஹாஸ்பிட்டலில் போய் என்னைக்குமே நான் அட்மிட் ஆனதே கிடையாது. அதுக்கப்புறமா எனக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகுது. எனக்கு இப்போ பிரெக்னன்ட் ஆகலை அப்படின்னு இருக்காங்க. நான் நிறைய டாக்டர்ஸை பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல என் கணவர் என்ன சைதாப்பேட்டையில் ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அங்க கூட்டிட்டு போன உடனே அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண
ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா இவளுக்கு எப்போ பாரு கப் கேக் வாங்கி தராங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி தராங்க, வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தராங்க. ஒரு ஹெல்த் கான்ஷியஸே கிடையாது, அதால தான் இப்படி வெயிட் ஏறி போயிருக்கிறா, இவளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு நான் அந்த டாக்டர் கிட்ட சொன்னோன்னே அந்த டாக்டர் என்னை ஒரு வார்த்தை கூட பேச விடலை. அவங்க அவ்வளோ வார்த்தை சொல்லி என்னை திட்டினாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒரு அறிவில்லை, படிச்சிருக்கிற பொண்ணு, இந்த மாதிரி இருக்கிற தாய்காரி ஒழுங்கா வளர்க்கல, இப்போ அடிச்சு வளர்க்க வேண்டிய வயசுல வாயை கட்டி வளர்க்கணும்னா கொடுத்து வளர்த்து அதை இப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்கன்னு எங்க அம்மாவையும் திட்டினாங்க. அப்போ வந்து சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. அந்த அவங்க திட்டின எல்லாம் போக எனக்கு அந்த ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப மனசு வேதனையாவே இருந்தது. நாங்க அவங்கள பார்த்தது வந்து வெள்ளிக்கிழமை நாங்க பார்த்தோம். வீட்டுக்கு வர வழியில வந்து நான் அப்புறம் அந்த டாக்டர் கிட்டே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ரொம்ப திட்ட ஆரம்பிக்கவே ஒரு கண்ட்ரோல் தாங்க முடியாம அழுதுட்டேன் நான். எங்க வீட்டுக்காரா நான் அழுத உடனே அவங்க கிட்டே சொன்னேன், இது மட்டும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது நான் காலி, நான் அவ்வளவுதான், அந்த பொண்ணை அழ வச்சிட்டேன்ட்டு வர வழியெல்லாம் சமாதானப்படுத்துறது என் மைண்ட். அதுல எல்லாம் அந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு இதுவாயிட்டே இருந்தது. வீட்டுக்கு வந்து எப்ப செவ்வாய்க்கிழமை ஆகும் வெயிட், செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பொறுக்க முடியல, ஞாயிற்றுக்கிழமையே வந்துட்டேன். இங்க நான் வந்துட்டு ஐயா கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி அந்த டாக்டர் என்ன இப்படி பேசிட்டாங்க, எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. டாக்டர் அம்மா உன்னை பார்த்து அப்படி சொன்னாங்க அப்படின்னாங்க. ஆமா ஐயா, இந்த மாதிரி குழந்தை பெத்துக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னு உடனே அவங்க பேசின எல்லா வார்த்தையும் வந்து ஐயா எழுத சொன்னாரு என்ன ஒரு நோட்ல. அவங்க என்னென்ன வார்த்தை பேசினாங்களோ அது எல்லாவற்றையும் நீ வந்து நோட்ல எழுது அப்படின்னு சொன்னாங்க. எழுதிட்டு ஐயா எனக்கு வந்து ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க, அதை வந்து பக்கத்துல எழுத சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஆதியாகமம் 39வது அதிகாரம் 30-35 வசனம், அப்புறம் வந்து ரோமர் 4ஆம் அதிகாரம் 17-20 வசனம். இத வந்து எழுதி இந்த பின்னாடி இருக்கிற இந்த வார்த்தை டாக்டர் பேசினது எல்லாத்தையும் நீ கேன்சல் பண்ணிடு. நீ வந்து இந்த வசனத்தை வந்து விசுவாசத்தோட நீ சொல்லி ஜெபிச்சுட்டு, நான் குழந்தை பெத்துக்க தகுதி உள்ளவதான், என் சரீரத்துல எல்லாம் சீரா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. வர வாரம் ஐயாட்ட நான் சண்டே ஜெபம் பண்றேன், எனக்கு செவ்வாய்க்கிழமை வந்து இங்க ஸ்கேன் முடிச்சுட்டு ரிப்போர்ட் வந்தது. ரிப்போர்ட் வந்தப்ப இந்த உடம்புல இப்படி ஹார்மோன் இருக்கும்னு எனக்கு தெரியாதுமா, எந்த குறையுமே இல்லை, எல்லாமே நல்லாதான் இருக்குன்னு சொல்லும்படி எங்க நான் வந்து தகுதி இல்லைன்னு சொல்லப்பட்டேனோ அதே டாக்டரோட வாயில வந்து எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லும்படி கர்த்தர் வந்து அந்த நாள்ல எனக்கு செஞ்சாரு. இங்க வந்து ஒரு ப்ராஃபட் வர்றதா சொல்லி இங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஐயா வந்து அதுக்கான ஆயத்த காரியங்கள் இது பண்ணி சொல்லிட்டு இருக்கு. அந்த ஜெபத்துக்கு நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என் கணவர் என்கிட்ட நல்லா மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டார், ஆனா அப்ப பார்த்து வெளியே கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பேன். இது என்ன நமக்கு இப்படி ஒண்ணு வந்தா அப்படி ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பெங்களூர் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஐயாட்ட வந்து சொன்ன, அந்த கரெக்டா அந்த ஜோம் பண்ற அன்னைக்கு தான் என்ன கூட்டிட்டு போறாரு, நான் எப்படி அதை வேணான்னு நீ வேணான்னுலாம் சொல்ல வேணாமா, உனக்கு முன்னாடி தேவன் போகிறாரு, நீ போகிற ட்ரெயின்ல நீ போற எல்லா இடத்துலயும் தேவன் போறாரு, நீ போ அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டேன். இது வந்து உங்க 2 பேருக்கு உண்டான நாட்கள், இதை வந்து ஒரு ஊழியக்காரன் நான் தடை பண்ண மாட்டேன், நீங்க போயிட்டு வாங்க, இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நான் உனக்கு உட்கார வச்சு கூட உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்க போன பிறகு உனக்கு நான் ஸ்கூட்டி ஓட்ட சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து ஸ்கூட்டி சொல்லி தரேன்னு சொல்லி கீழே விழுந்து இந்த இடத்துல வந்து எனக்கு 3 இடம் வந்து வெட்டிடுச்சு. ஃபுல்லா வெட்டி சதை எல்லாம் வெளியே வந்து ஒரே ரத்தம். அவர் அங்கிருந்து என்ன அந்த எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறது வரைக்குமே ரோடு ஃபுல்லா ரத்தம் கொட்டிட்டே வருது, வண்டி ஃபுல்லா ரத்தம், அவ்வளோ ரத்தம் எனக்கு வீணா போச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. எனக்கா அவ்வளவுதான், என்ன உள்ள அமிச்சிட்டு அவரை வெளியே அமிச்சிட்டாங்க. அவருக்கு வெளியில பயம், அப்பா அம்மா எங்க அப்பாட்ட சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. அவர் இப்ப அடிபட்டுச்சு அதெல்லாம்ன்றத விட அவங்க அப்பாட்ட சொன்னா நான் என்ன வருதுன்றது அவர் பயம். எனக்கு உள்ள ஏசப்பா எனக்கு சர்ஜரி, நான் ஊசி போட்டாலே நான் ஊருக்குட்டி அழுதுடுவேன், நான் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு சர்ஜரி பண்ண போறது நீங்க தான், உங்க தூதர்களை கூட்டிட்டு வந்து நீங்க தான் இதை பண்ண போறீங்க, எனக்கு வலி தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஆனா விழுந்ததுல இருந்து சரி நான் சரியாகிற வரைக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் இந்த இதுக்காக நான் விடல. வலி தெரியல. 21 தையல் போட்டாங்க என் காலில். அந்த 21 தையல்ல எனக்கு ஒண்ணுமே, மாட்டு ஊசி மாதிரி போட்டாங்க, மயக்க ஊசி, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்தாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டப்ப ஐயா வந்து ரொம்ப மனசேதனைப்பட்டு, அப்பா ஐயா வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியாது, இந்த மாதிரி இதே சபையில ஒரு பிரதருக்கும் காலில் அடிபடு, அவங்க 2 பேரும் இந்த சபையில வந்து நிப்பாங்க, நின்று சாட்சி சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. சொன்னபடியே நான் வந்து இங்க ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து நின்று
சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்தாரு. எனக்கு வந்து 5 ஆண்டுகள் வேலை இல்லாம நான் இருந்தேன். அப்போ வந்து ஐயாட்ட நான் ஜெபம் பண்ணப்ப வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு வேலை இன்டர்வியூ வந்தது. அவங்க அது ஆனா எல்லாம் நல்லபடியா போச்சு. கிடைக்கிற நேரத்துல என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க. ஐயாட்ட வந்து சொன்ன மாதிரி, ஐயா நீங்க சொன்னபடி இன்டர்வியூ கிடைச்சதானா என்ன வேணான்ட்டா. எந்த கம்பெனி வேணான்னாங்களோ அதே கம்பெனில உன்னை திருப்பி கூப்பிடுவாங்கம்மான்னாரு. 6 மாசம் கழிச்சு திருப்பி என்ன கூப்பிட்டாங்க. ஆனா ஐயா என்னன்னு சொல்லி அமைச்சாருன்னா, நீ யோசிச்சு முடிவு பண்ணி இந்த வேலையை அப்படின்னு சொல்லி சொன்னான். 5 வருஷம் வேலை இல்லை, அதனால கிடைச்ச உடனே நேரா போயிட்டேன், யோசிக்கலாம் இல்லை. போன பிறகு ஆரம்பத்துல அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்தது. அந்த வேலை மேல ரொம்ப ஒரு ஆசைப்பட்டு தான் நான் இது பண்ணேன். போக 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 நல்லா செய்ய ஆரம்பிச்ச உடனே அவங்க என்னோட ஷிஃப்ட் 9 மணி நேரம் 11 மணி நேரம் ஆச்சு, அடுத்து 13 மணி நேரம் ஆச்சு, 15 மணி நேரம் 18 மணி நேரம் நான் ஷிஃப்ட் ஒரு நாளைக்கு வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சு. தூங்கி எழுந்து நான் சாப்பாடு கூட வேலை செஞ்சுக்கிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஒரு பாத்ரூம் எழுந்து போக கூடாது எங்களோட இது படி. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா உட்காந்து முதுகு வலி ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்போ வந்து என் வீட்டுக்காரர் அதை டெய்லி பார்த்துட்டே இருக்கவே, அவர் வேலையை விட்டு நின்றுடு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நின்றுட்டுனா, நான் உண்மையா பொய் சொல்லி ஒரு ரிப்போர்ட் வாங்குறதுக்காக தான் ஒரு ஸ்கேன் எடுத்தப்போ ஏதாவது ஒன்று சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் எடுத்தோம். ஸ்கேன் எடுத்தப்ப என்ன தெரிஞ்சதுன்னா வந்து என்னோட ஜவ்வு வந்து முதுகெலும்புல அந்த டிஸ்க் இருக்கிற அந்த ஜவ்வு வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறத விட ரைட் சைட்ல 3 மடங்கு வீங்கி போயிருக்குது. இவ்வளோ நாள் நீங்க அதை கவனிக்கல, இது இந்த அளவுக்கு வளர்றதுக்கு எப்படியுமே 2 வருஷம் எடுத்திருக்கோம், இவ்வளோ நாள் நீங்க முதுகு வலி கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல நான் அந்த அளவுக்கு வலி இருக்க மாதிரி தெரியல, வலிக்கும் படுத்துப்பேன் திருப்பி நான் வேலை செய்வேன், இது கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்க உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க நான் உங்ககிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ணாலும் 2 வருஷம் படுத்த படுக்கையில தான் இருக்கணும், நீங்க எதுவும் செய்யக்கூடாது, வேலைக்கெல்லாம் போறதை பத்தி நீங்க யோசிக்காதீங்கன்னாங்க. ஐயா கிட்ட இங்க வந்தப்ப எனக்கு இங்க உட்காரவும் முடியல. 2 மணி வரைக்கும் நம்ம தாக்கு பிடிக்கணும், கால் நீட்டுறேன் அப்படி இப்படி நான் உட்கார்ந்து அவ்வளவுதான். இங்க ஜெபம் பண்ண லைன் வந்த உடனே நான் மேலே ஏறி போய் படுத்துட்டேன். நான் அமைதியா ஐயா இங்க இருந்து இவாஞ்சலின் எங்க அது அப்படின்னா நான் மேல படுத்துட்டு இருந்தேன். கீழே கூட்டு வாங்கன்னு சொல்லி இங்க சேர் போட்டு உட்கார வச்சு அப்புறம் கேட்டாங்க, நான் சொன்னேன் எல்லாத்தையும். அப்புறம் என்ன ஐயா வந்து குனிய வச்சு, அப்போ நான் ஜிம்முக்கு போறதை பத்தி ஐயா கிட்ட நான் சொல்லவே இல்லை. ஆனா நான் ஜிம்ல போய் நான் எப்படி எக்ஸசைஸ் பண்றேன்றது முதற்கொண்டு கர்த்தர் வந்து ஊழியக்காரர் மூலியமா வெளிப்படுத்தி, நீ அந்த எக்ஸசைஸ பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணி அதெல்லாம் மெல்ட் ஆகுதுமா, உனக்கு எல்லாம் இதுவாயிடும். அந்த நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் நான் காலில் கீழே உட்கார்றேன், படுக்கிறேன், எழுந்துக்கிறேன், எனக்கு எந்த முதுகு வலி இல்லாதபடி கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. தைராய்டு பிரச்சனை இருந்தது, கல்யாணம் ஆன புதுசுல தைராய்டு பிரச்சனை இருந்தது. அது வந்து அதிகமாகவே அப்ப சொன்னாங்க, இது பிரெக்னன்சிக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை போட சொல்லி சொன்னாங்க. எனக்கு மாத்திரை போட பிடிக்காது, அதுவும் காலைல நான் சீக்கிரம் எழுந்துக்கிற ஆளும் கிடையாது. வெறும் வயிற்றுல மாத்திரை போட்டு அது கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடணுவே. ஐயாட்ட வந்து ஜோம் பண்ணேன், ஐயா மாத்திரை போடாதன்னாரு. ஆனா வீட்டுக்கு போனா என் கணவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, அதுல மாத்திரை போடு மாத்திரை போடு, பைபிள்ல எங்க மாத்திரை போடக்கூடாதுன்னு எழுதியிருக்கா, போடு போடு அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்ப இங்க வந்து ஒரு சிஸ்டர் வந்து சாட்சி சொன்னாங்க. இங்க வந்து அவங்க வந்து தைராய்டு பிரச்சனைக்கு மாத்திரை எடுத்தவங்க. ஐயா வந்து சொன்னாராம், உன்னோட கண்ணாடியில போய் உன்னை பார்த்து சொல்லு, என் சரீரத்துல இருக்கிற அந்த தைராய்டு ஹார்மோன் எதெல்லாம் எக்ஸஸா இருக்கோ அதெல்லாம் நான் வேரோட பிடுங்கி கடலின் ஆழத்துல நான் தூக்கி எறிகிறேன், இன்னில இருந்து நான் மாத்திரை போட மாட்டேன், என் உடம்புல ஏசப்பா இருக்கிறாரு, எனக்கு எல்லாம் என்னை ஒண்ணு சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி அவங்க ஜோம் பண்ண. எனக்கு தைராய்டு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இதை நான் கேட்கதான் செஞ்சேன், எனக்கு ஐயா சொல்லல. அவங்க சாட்சி கேட்டுட்டு போய் நான் வீட்டுல பண்ணேன். நான் பண்ணி இன்னி வரைக்கும் நான் தைராய்டு மாத்திரை போடல, என் ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. கர்த்தர் எனக்கு அனாதியா எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு ஜெபத்தையும் எனக்கு கேட்டிருக்கிறாரு. ஒரு வாரமும் நான் வரும் பொழுது ஊழியக்காரர் மூலியமா எனக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கிறாரு, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தராரு. அப்படியே தேவன் தள்ளி விட்டீங்களா இல்லையான்னு கேட்ட என்ன கர்த்தர் இப்படி நிக்க வச்சிருக்கிறாரு, அப்படி மாற்றி இருக்கிறார். இந்த சபையில என்ன வந்து ஏசப்பா மாத்தி இருக்கிறார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி.